தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசுவுக்கும் பரிசுத்த ஆவியராகிய தேவனுக்கும் துதி கன மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு இந்த 40 நாள் கிறிஸ்தவங்க இன்னைக்கு தபஸ் காலத்தை ஆரம்பித்திருக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் இது கிறிஸ்தவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, கத்தோலிக்க திருச்சபையிலையும் மிஷினரி, பெந்தேகோஸ்து, ப்ராட்டஸ்டன்ட் எல்லாருமே இதை ஒரு செலிப்ரேஷனா இயேசு கிறிஸ்து மரிச்சாரு, உயிரோடு எழுந்தாருன்னு சொல்லி 40 நாளில் சில சபைகளை பார்க்கும்போது இந்த சாப்பாடு உபவாசத்தோடு கறி விடுறதும், சில பேர் இந்த குடி விடுறதும், சில பேர் இந்த காரியங்கள் இந்த மாசத்துல செய்யக்கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாது, திருமணம் செய்யக்கூடாது, நிறைய காரியங்கள் இந்த மாசத்துல செய்யக்கூடாது, இதெல்லாம் ஒரு தீட்டு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு சம்பிரதாயமா இல்ல ஒரு சடங்கா பண்ணிருக்கிறாங்க. இது உண்மையாகவே ஒரு கிறிஸ்தவம் இப்படியெல்லாம் செஞ்சாதான் இது கரெக்டான ஃபாலோயிங்கா, இல்லை இது எப்படி வந்துச்சு? நிறைய பேர் சொல்றாங்க இது வந்துட்டு கரெக்டான ஒரு இது கிடையாது, இது நிறைய பேர் என்ன பண்றாங்க ஒரு சடங்கு போல இது பதின்னு இருக்கிறாங்க அப்படின்னு. இது பாரியமா இது வளர வளர அவங்களுடைய எதிர்காலத்தோட வந்ததா இல்ல இது நடுவுல வந்துச்சா அப்படின்னு சொல்லி இதை தெரிஞ்சுக்கலாம். நம்ம மத்தியில இன்னைக்கு ரெவரண்ட் பாஸ்டர் ஜானையா இன்னைக்கு நம்ம மத்தியில வந்திருக்கிறாரு. பிரைஸ் ஜீசஸ் டிவைன் வேர்ட் மிஷன் சபையுடைய போதகரும் அதோடைய ஃபவுண்டருமா இருக்கிறாரு. இன்னைக்கு 5 சபைகளுக்கு கிளை சபையா இன்னைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு நல்ல பைபிள் டீச்சராகவும் இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம இந்த சத்தியத்தை எப்படி இது வந்தாங்க, எப்படி நடந்துச்சுன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்தோத்திரம் ஐயா, பிரைஸ் லார்ட். இன்னைக்கு இந்த தபஸ் காலங்கள் நடக்குது. இந்த தபஸ் காலங்க இது சரியா 40 நாள். இந்த 40 நாள் எப்படி வந்துச்சு, எப்படி இந்த 40 நாள் தான் ஃபாலோ பண்ணாங்க, இதை குறித்ததான எங்களுக்கு நீங்க சொன்னீங்கன்னா இதை கேட்கறவங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்துல இந்த நல்ல நாளுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இது ஒரு நல்ல கேள்வி, அதே நேரத்தில் இது நல்ல ஒரு நாட்கள் கூட நம்ம பார்க்க முடிகிறது. 40 நாள் என்கின்ற ஒரு நம்பரிங் சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் வேதத்தில் சரித்திர புஸ்தகம் ஒன்று இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு கிடையாது, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து மரித்து AD 33 யோவான் வெளிப்படுத்தல் புஸ்தகம் எழுதின யோவான் வரைக்கும் ஒரு நீண்ட சரித்திரம் புஸ்தகம். இதுதான் அப்போஸ்தலருடைய பணிகள், அப்போஸ்தலருடைய வேலைகள் என்ற ஒரு புஸ்தகம். இந்த புஸ்தகத்தில் எங்குமே லெட்ஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி 40 நாள் குறித்து வச்சு நீங்கள் உபாசம் எடுத்து ஜெபிங்க, அல்லது இந்த 40 நாளில் சாப்பிட்றதுல குறிச்சிக்கோங்க, மீன் சாப்பிடாதீங்க, கறி சாப்பிடாதுன்ட்டு எங்கேயுமே எழுதலை. இந்த 40 நாளை குறித்து இயேசு கிறிஸ்து கூட இதை மாதிரி ஒரு கட்டளை கொடுக்கல. நீங்கள் இதை மாதிரி 40 நாள் கரெக்டாக 40 நாளில் நீங்கள் இப்படி செய்யக்கூடாது அப்படின்ட்டு. அதே மாதிரி பேதுரு கூட இது சொல்லலை, அவர் நிருபத்தில் எழுதலை, பவுல் கூட நிருபத்தில் எழுதலை. அப்போ இதெல்லாம் எப்படி வந்துச்சு ஒரு கேள்வி இல்லையா? இப்போ ஆண்டவரே சொல்றாரு ஒரு வசனத்தை கூட்டவும் கூடாது கழிக்கவும் கூடாதுன்னு வசன பைபிள்ல இருக்குன்றீங்க. இது கேட்கும் போது ஒரு கேள்வி டக்குன்னு வருது. அப்போ எப்படி இதை அவங்க சேர்த்தாங்க? அப்ப இது பைபிள் பிரகாரமா பார்த்தா தப்பாகுது. இது 300 வருடங்கள் இந்த மாதிரி ஒரு காரியங்கள் நடக்கல. 320 345 வரைக்கும் தான் இந்த ஒரு காரியம் நடந்தது. கான்ஸ்டன்டைன் என்ற ஒரு ரோமராஜன், இவன் தான் இந்த ஒரு சடங்குகள் எல்லாம் உள்ள கொண்டு வந்தான். இந்த ராஜாவுக்கோ இந்த கிறிஸ்தவத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா, இந்த ரோமர்கள் தான் இஸ்ரவேலை ஆண்டுகிறாங்க, இஸ்ரவேலை அடிமைப்படுத்தினாங்க. இஸ்ரவேலை அவங்களுடைய காலத்துல தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில அறியப்பட்டாங்க. இந்த ரோமர்கள் தான் மிக கொடூரமான ஒரு ஜனம் என்று சொல்லலாம். ஏறக்குறைய 600 வருஷம் எங்களுக்கு சரித்திரம் இருக்குது. இயேசு பிறக்கிறதுக்கு முன்னால 300 வருஷம், இயேசு கிறிஸ்து பிறந்த பிட்டு ஒரு 350 வருஷத்துக்கு மேலாக ஏறக்குறைய ஒரு பெரிய நீண்ட காலம் உலகத்தை கண்ட்ரோல் பண்ணினது இந்த ரோமர்கள் தான். இந்த ரோமர்கள் தான் அந்த நாளில கிறிஸ்தவர்கள் மிகவும் துன்பப்படுத்தினாங்க, மிகவும் வேதனைப்படுத்தினாங்க. இயேசு கிறிஸ்து பத்தி பேரே சொல்லக்கூடாது என்ற அளவுக்கு மிக மிக துன்பமான ஒரு காலம்
அந்த ரோமருடைய ஆட்சியில தான், அந்த காலத்துல தான் இப்படிப்பட்ட ஒரு சிலுவை மரணம், கோர மரணம், இப்படிப்பட்ட காரியமா இருந்தது. ஆனா இந்த கான்ஸ்டன்டைன் நாட்கள்ல தான் இதை வந்து இது ஒரு மதமாக மாறினது. ஒரு வழி, கிறிஸ்தவன்றது ஒரு பரலோகத்து போகிறதுக்கு ஒரு மார்க்கம். அது மார்க்கம் போய் மதமாக மாறிவிட்டது. ரோமர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ அவங்களுக்கு ஒத்து போவாத, அவங்க அவங்கள அடிச்சுப்பாங்கன்ற காலங்கள் இருந்துச்சு. எப்படி இந்த ரோமர்களோ இந்த கத்தோலிக்கர்களோ ஒண்ணானாங்க? கத்தோலிக்கர்கள் ரோமர்கள் அப்படியெல்லாம் இல்லை. கத்தோலிக்க என்றால் அது வந்து ஒரு பரிசுத்தமான கூட்டம். ஆனா இந்த கான்ஸ்டன்டைனுடைய தாயார் பேர் வந்து எல்லேனா. இந்த எல்லேனாவுக்கு வந்து ஒரு கொடிய வியாதி இருக்கும். அவங்களுக்கு அதிகமாய் ஒரு ரகசிய கிறிஸ்தவர்கள்ட்ட போய் அங்க ஜெபிச்சு அவங்க நல்லா போயிடுச்சு. இவங்களுக்கு எப்ப நல்லா ஆச்சோ அப்ப அவங்களுக்குள்ள இயேசு மேல அதிகமான ஒரு விசுவாசம் வந்தது. இயேசு மேல் அதிகமான விசுவாசம் வரும்போது அந்த நாட்களில கான்ஸ்டன்டைன் யுத்தத்துக்கு போறாரு. போனப்பெல்லாம் தோல்வி, எந்த யுத்தம் போனாலும் தோல்வி. அப்போ எல்லனா சொல்றாங்க, நீ சிலுவையை போட்டுட்டு நீ யுத்தத்துக்கு போ, அந்த கொடியை வச்சுன்னு, அப்போ உனக்கு பெரிய யுத்தம் ஜெயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு என்ன செய்யறாரு இவரு, அந்த கொடியை போட்டு யுத்தத்துக்கு போறாரு. யுத்தத்துக்கு போன உடனே ஒரு பெரிய ஜெயம் ஆயிடுது. ஜெயான உடனே அந்த ஜெயத்துல சந்தோஷத்தை என்ன பண்றாரு வந்து, அந்த சந்தோஷத்துல ஒரே நாளில ரோமே கிறிஸ்துவங்கள மாறணும் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொடுத்துறாரு. அதுக்கு முன்னால ஞானஸ்தானம் எடுக்கணும், ரட்சிக்கப்படணும், விசுவாசிக்கணும், பிதா யாரு, குமாரன் யாரு, ஆவியானவர் யாரு, இதெல்லாம் ஒரு ஒழுங்கும் கிரமமாய் அந்த நாட்கள்ல நடந்து இருந்துச்சு. எப்ப இந்த ராஜா என்ன சொல்லிட்டான், எல்லாரும் ரோம்ல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன ஆயிட்டோம், கிறிஸ்தவங்கள மாறும் போது அந்த நாட்களில ரோம பூசாரிங்க இருந்தாங்க இல்லையா, ரோம காலகட்டத்துல அவங்களதான் வந்து பாஸ்டர்ஸாக, குருக்களாக மாத்திக்கினாங்க அந்த நாளில. இவங்கெல்லாம் யாரு, இவங்கெல்லாம் ஆதி சபையில இருந்து வேத்து குறிச்சு அடிப்படையாக வந்தவங்க கிடையாது. இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, அந்த குருங்க அந்த நாட்கள் அந்த விக்கிரகங்களை வழிபட்டவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்களை குருகளாக மாத்தி இந்த சபை பொறுப்புல யாருக்குள்ள போயிடுச்சு, அந்த ரோம குருக்குள்ள போயிடுச்சு, குருங்குக்குள்ள. அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க, அப்பதான் இல்லாதது பண்டிகைகள் உள்ள கொண்டு வந்தாங்க. கிறிஸ்துமஸ் பண்டிகை உள்ள கொண்டு வந்தாங்க, ஈஸ்டர் உள்ள கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு கூட பாருங்க, ரோம மார்க்கத்துல, ரோம கத்தோலிக்க மார்க்கம் ஒவ்வொரு நாளும் ஒரு பண்டிகை இருக்கும். கேலண்டர் நீங்க பாருங்க. இதுல ஏன் அப்படின்னு கேட்டா, தேர் இழுக்கிறதெல்லாம் வந்து இன்னிலிருந்து இல்லை அன்னிலிருந்தே இருக்குது. அது ஒரு அவங்களுடைய பாரம்பரியம். அந்த பாரம்பரியத்தை இப்ப கூட அது சபைக்குள்ள வந்து சேர்த்துட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, அந்த 40 நாள் மாத்திரம் அவ்வளோ ஒரு மீன் சாப்பிடக்கூடாது, கோச்சிக்க கூடாதுன்னு. அந்த 40 நாள் முடிஞ்ச உடனே கரெக்டாக நீங்க பார்க்கும்போது கூட கரெக்டாக 40 நாள் கூட வராது. இந்த புதன்கிழமை ஸ்டார்ட் ஆனா அந்த பரிசுத்த வாரம் சொல்லி குருத்தோலை ஞாயிறு வரைக்கும் 40 நாள் முடியுது. 47 நாள் தான் ஆகுது. இது என்ன கணக்கு அப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க, அந்த 40 நாள் முடிஞ்சு 7 நாள் வந்து பரிசுத்த வாரம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி நடந்தது, எந்த காலத்தில் நடந்தது போது, கான்ஸ்டன்டைனுடைய காலத்துல தான் இப்படிப்பட்ட ஒரு உபதேசங்கள் உள்ள வந்தது. அது போக இந்த எல்லன்னா அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களுக்குள்ள இயேசுவின் கல்லறை பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அவங்க நேரம் ஜெருசலேம் போய், இஸ்ரவேல்ல போய் அங்க இருக்கிற இயேசு கிறிஸ்துடைய வாழ்ந்த இடம் எல்லாம் அந்த நாளிலே பத்திரப்படுத்தினாங்க. ஏன்னா ரோமர்கள் ஒரு நல்ல காரியம் செஞ்சாங்க. ஒரு காரியம் மதங்களை தவறான நடத்தினா கூட இன்னொரு காரியம் என்ன செஞ்சாங்க, இந்த இயேசு கிறிஸ்துடைய ஊழியர்கள் நடந்த காலங்கள் எல்லாத்தையும் பாதுகாக்க ஆரம்பிச்சாங்க. இந்த ரோமர்களுக்கும் இந்த ராணி இல்லைன்னா அவங்களுக்கு வந்த அந்த காரியம் தான் இன்னைக்கு கிறிஸ்துவா மாறி இருக்கு. ஒரு அந்த நாள்ல வந்தாங்க. இப்போ ஈஸ்டர் அப்படின்னு ஒரு வருது இல்லைங்களா, அப்ப நிறைய பேர் சொல்றாங்க ஈஸ்டர் அப்படின்னால வந்துட்டு இது ஒரு விக்கிரக பேரு, இது வந்துட்டு அந்த எகிப்துடைய பேரு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஸோ இது நிறைய பேர் சொல்றாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ற கருத்து இருக்கு.
சில கருத்துக்கள் வந்துட்டு ஈஸ்டர் என்ற பேரே கிறிஸ்தவத்துல பைபிள்லயே கிடையாது அப்படின்னு வேற சொல்றாங்க. ஸோ இதுக்கு என்ன நம்ம சொல்றோம்? இப்போ என்னன்னு கேட்டாக்கா, ஈஸ்டர் என்ற வார்த்தை பைபிள்ல இல்ல. ஆனா இங்கிலீஷ் பைபிள்ல அந்த உயிர்த்தெழுந்த நாளுக்கு ஈஸ்டர்ன்னு போட்டிருக்கிறாங்க. இங்கிலீஷ் பைபிள். இங்கிலீஷ்ல பைபிள்ல. ஆனா சத்தியவேதம் என்ன சொல்லுதுன்னா, ஈஸ்டர் என்ற ஒரு நாள் இல்லை. எஸ்ட்ரான் என்ற ஒரு நட்சத்திர தெய்வதே ஒரு நட்சத்திரத்தை வணங்கினாங்க. அந்த தெய்வத்தை தான் இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, வணங்க ஆரம்பிச்சாங்க அந்த நாளில. ஸோ ரோமர்கள் வந்து நாம முதல்ல சொன்னது போல அவங்க சூரியனை வணங்குவாங்க, நிலா வணங்குவாங்க, இயற்கை வணங்குவாங்க. அப்போ அந்தந்த பண்டிகைகளுக்கும் அந்தந்த நாட்களும் தெய்வங்களையும் அந்த பேர்களை வச்சுக்கணும். உதாரணத்துக்கு பாருங்க, குட் ஃப்ரைடே நம்ம ஏன் எல்லா நாளும் இப்போ பைபிளில் பார்க்கும்போது இயேசு 3 இரவும் 3 பகலும் அப்படிதான் சொல்லுகிறது. 3 இரவும் 3 பகலும் தான். ஆனால் ஏன் இது குட் ஃப்ரைடே வந்துச்சு அப்படின்னு கேட்டால், இந்த மீனில் அவங்க ரோமர்கள் அந்த நாட்களில் மீனை வணங்குவாங்க. ஃப்ரேயா என்ற ஒரு மீன், ஃப்ரேயா. இது வந்து ஒரு வாட்டி முட்டை போட்டாக்கா இது ஆயிரக்கணக்கான முட்டை போடும். ஸோ இந்த தெய்வத்தை தான் இங்கே உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு கத்தோலிக்க சபையில் எல்லா சபைகளும் கூட இந்த குட் ஃப்ரைடே கொண்டாடுறாங்க. இந்த ஃபாலோயிங் கரெக்ட் இல்ல அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இன்னைக்கு 40 நாள் உபவாசம் எல்லா சபையில இருக்கிற ஒவ்வொரு பாஸ்டர்ஸுங்க கூட இத ஃபாலோ பண்றாங்களே. இன்னைக்கு எல்லா பாஸ்டர்ஸுங்களும் ஃபாலோ பண்றாங்க. இது ஒரு பக்கம் இது பாரம்பரியமாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் இது ரட்சிப்புக்காக ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் நமக்கு கொடுக்குறார். இப்போ இது வந்து பண்ணக்கூடாது அப்படின்னா பர்மனெண்ட்டாகவே இல்லாதாயிடும். இப்போ இதை வந்து கிறிஸ்தவங்க இன்னைக்கு புறஜாதிகள் நடுவில் இந்த மாதிரி ஏசு இந்த நாள் மறிக்கல அப்படின்னு சொல்லி, ஏசு இந்த நாள் உயிர்த்தெழல அப்படின்னு சொல்லி ஒரு தவறான சொல்லும்போது, அப்போது சமுதாயத்தில் தொடர்ந்து என்ன ஆகிடும், அது இந்த நாளை குறித்து ஜனங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி இல்லாமல் போயிடும். இன்னைக்கு இன்னொரு காரியம் பாருங்க, புத்தம் பிறந்த நாள் டேட் கரெக்டாக கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறாங்க. புத்தம் பிறந்த நாள், புத்தன் என்னைக்கு பிறந்தாரு அப்படின்னு கேட்டால் அந்த டேட்டு அந்த வருஷம் எல்லாம் எங்க உலகமே திரும்பி பார்க்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு வருஷத்துக்கு முடிவு நாள்ல ஏன் வச்சாங்க ஒரு கேள்வி. அப்போ வருஷம் வருஷம் டிசம்பர் 25 உண்மையான அந்த நாளா, அது ஒரு பெரிய கேள்வி. ரெண்டாவது, அவர் பேர் வச்ச நாள் புது வருஷம். அவருக்கு பேர் வச்ச நாள் எதுங்க, புது வருஷம் தான் பேர் வச்சாங்க. அப்போ பிறந்ததுல இருந்து வருஷம் ஆரம்பிக்கப்பட்டதா இல்ல அவர் பேர் வச்சதுல இருந்து வருஷம் ஆரம்பிக்கப்பட்டதா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, நாம் இன்னைக்கு பொய்யான காரியங்களில பின்பற்றி போயிருக்கிறோம். உண்மையா என்னன்னு கேட்டா, ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு குட் ஃப்ரைடே தான். பாவத்துக்கு செத்து நீதிக்கு பழக்கம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுறாரு, 2 பேதுரு 2:22 பார்க்கும்போது, நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கணும். நம்ம நீதிக்கு பிழைக்கணும், பாவத்துக்கு நாம் சாகணும். ஒவ்வொரு நாளும் சாகும்போது தான் அப்போ இந்த காரியங்களில் நம்ம விடுதலை ஆக முடியும். இப்போ 40 நாள் முடிஞ்சு அடுத்த வாரமே சுரு. என்ன சினிமா, தேவையில்லாத பழக்கம், உலக காரியம், சினிமா. இப்போ 40 நாளுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் வாழ்றதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அப்போது இந்த லென்ஸ்ன்றது மிக மிக முக்கியமாக தான் வச்சுக்கலாம். ஆனால் இது இந்த 40 நாள் மாத்திரம் இல்லைங்க, மரண பரியந்தமும் நம்ம பரிசுத்தமா வாழ்ன்றது தேவனுடைய எல்லா நாளும் இது முக்கியமா இருக்கு. அது இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டு சில நாள் இன்னைக்கு தான் சண்டே, சில பேர் சில சபைங்களை இந்த 40 டேஸ்ல பார்க்கும்போது கூட சில சபையில சண்டேல சர்ச்சுங்களை இது பண்ணுவாங்க, சில பேர் ஃப்ரைடேல பண்ணுவாங்க, சில பேரோட சபைகளை பார்க்க போனா சாட்டர்டே தான் அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்கு. ஸோ இதுல இந்த குட் ஃப்ரைடே கூட ராங்குன்னு சொல்ற சபைங்க கூட இருக்கிறாங்க. ஃப்ரைடே இல்லை, இந்த நாள்ல தான் அது பண்ணணும்னு சொல்லி அதே 40 நாள்லயே வேற நாள்ல செலிப்ரேஷன் பண்ற கூட்டம் கூட இன்னைக்கு இருக்கிறாங்க. ஸோ அவங்க இன்னைக்கு யோகா விக்னஸா இருக்கிறாங்க, ஹோலி கோஸ்டா இருக்கிறாங்க, ஒன்லி ஜீசஸா இருக்கிறாங்க. ஆனா இந்த பெந்தகோஸும் பின்ன ப்ராட்டஸ்டன்ட்டும் கத்தோலிக்கருங்க இவங்க 3 பேரை மட்டும்தான் பார்த்ததுலயே ஃப்ரைடேன்ற நாட்களில் குட் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லி எல்லா சபையிலும் அந்தந்த நாளில் பண்ணுறாங்க. பட் இதே 40 டேஸில் சில பேர் இல்லை, ஏசு கிறிஸ்து ஃப்ரைடே உயிர்த்தெழுல, அவர் மண்டே தான் உயிர்த்தெழுந்தாரு, இல்லை அவர் வந்துட்டு சாட்டர்டே தான் உயிர்த்தெழுந்தாரு சொல்லி நிறைய கன்ஃபியூஷனுக்கு உள்ள ஓடினே இருக்கு.
ஸோ இதுக்கு என்ன சொல்றீங்க ஐயா? நல்லா கவனிக்கணும். கத்தோலிக்க மார்க்கமும் ஆங்கிலிக்கனும் பெந்தகோஸ்தெல்லாம் அடிப்படையான திருத்துவம் கொள்கை உள்ளது. திருத்துவம் என்றால் ஒரே தேவன் 3 காலங்களில தேவன் ஆள் தத்துவமாக வெளிப்பட்டார் என்று. ஆனா இன்றைக்கு மற்ற சபைகளை நீங்க பார்க்கும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இந்த உதாரணத்துக்கு யெகோவா சாட்சிகள் அவங்களுடைய கொள்கை என்ன, பிதா மாத்திரம் இயேசு இல்லை, சிலர் வந்து ஒன்லி ஜீசஸ், இவங்க பார்க்கும்போது அதிகமா இயேசு தான் எல்லாமே, இன்னொரு கூட்டம் ஆவியானவர். இது இங்க தனியா பிரிக்கிற இடத்துல குழப்பங்கள் தான் அதிகமா இருக்கும். ஒரு சபையிடும் போது அப்போஸ்தலர் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல அங்க 44ஆம் வசனம் அதுல நீங்க பார்க்கும்போது இந்த வேதத்துல அதுக்கு சில நிபந்தனைகள், அப்போஸ்தலர் உபதேசம் இருக்கணும் கம்பல்சரி. அந்த அப்போஸ்தலர் உபதேசம் இல்லாம அடுத்தது ஐக்கியம் இருக்கணும், அப்போஸ்தலரோட ஐக்கியம், கர்த்தருடைய பந்தி, அடுத்தது ஜெபம்ன்றது 5 விஷயம் காரியங்கள் அப்போஸ்தலர் புக்கில் 2ஆம் அதிகாரத்தில் எழுதுறது. இந்த காரியங்கள் இந்த காரியங்களே இல்லைன்னா அது சபை அல்ல. இன்னைக்கு பாருங்க, அப்போஸ்தலர் உபதேசம் இல்லாத இன்னைக்கு வெறும் பிதா, வெறும் குமாரன், வெறும் ஆவியான்னு சொல்லுகிறதெல்லாம் இது அஸ்திபாரம் இல்லாத ஒரு சபைகள், இது தமக்கு சித்தமான ஒரு சபைகள். ஆனால் ஆவிக்குரிய சபைகளிலோ கத்தோலிக்க சபைகளோ அல்லது சிஎஸ்ஐ போன்ற ஒரு சில சபைகளிலோ இதெல்லாம் உபதேசங்கள் வேற இருக்கலாம் தவிர, ஆனால் தேவனுக்கு உச்சதான ஒரு உணர்வு, ஒரு உணர்ச்சி கட்டாயம் இருக்கும். உதாரணத்துக்கு வந்து செவன்த் டே பார்க்கும்போது வந்து சனிக்கிழமை தான் அப்படின்னு சொல்றாங்க, சனிக்கிழமை தான். இப்போ நீங்கள் அப்போஸ்தலர் 12 நீங்கள் பார்க்கும்போது பந்தி, புதிய ஏற்பாட்டு பந்தி வந்து ஞாயிற்றுக்கிழமை கொடுத்தாங்க, வாரத்தின் முதல் நாள். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் நீங்கள் பார்க்கலாம். அங்கே கூட நீங்கள் வாரத்தின் முதல் நாள் ஆகிய ஓய்வு நாளில், அதாவது வாரத்தின் முதல் நாள் ஆகியனா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள். இப்போ உயிர்த்தெழுந்த நாள் தான் அந்த நாளில் வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மலாம் ஆவிக்குரிய சபைகளும் கத்தோலிக்க சபைகளும் சிஎஸ்ஐ சபைகளும் எல்லாம் மெயின் சபைகள் எல்லாம் இதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லாமல் தேவனை ஆராதிக்கிறாங்க. ஆனால் வாரத்தின் முதல் நாள் தான் சொல்கிறாங்க. ஓய்வு நாள் என்பது யூதர்கள் சட்டப்படி சனிக்கிழமை தான், அதான் ஆண்டவர் கொடுத்துருக்கிற. ஆனால் நமக்கு வாரத்தின் முதல் நாள். இப்போ இன்னும் சிலர் வந்து வெள்ளிக்கிழமை தான் முக்கியம் பண்ணுவாங்க. பைபிளில் அந்த மாதிரி எந்த காலமும் இல்லை, வெள்ளிக்கிழமை தான். அதுதான் ஏற்கனவே சொன்னேன், ரோமர்களுடைய ஒரு தெய்வம், அதாவது மீன் வணங்குவாங்க. அது ஃப்ரேயான்ற மீன், அந்த நாளில் அதை வந்து தெய்வமாக வணங்கினாங்க. அது கர்ப்பத்தை உண்டாக்குற தெய்வம். அப்போது அந்த பண்டிகை தூக்கிட்டு வந்து இங்கே வச்சாங்க. குட் ஃப்ரைடே, அந்த ஃப்ரைடே எல்லாத்துக்கும் இன்னைக்கு சரித்திர ஆதாரங்கள் இருக்கிறது. ஸோ நம்ம வந்து ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகிறதுக்காக இல்லை, ஏன்னா நம்ம இன்னைக்கு நல்ல ஒரு விழிப்புணர்ச்சி வேணும். இப்போ நிறைய பேர் என்னன்றாங்க, இந்த 40 டேஸில் கறி சாப்பிடக்கூடாது அப்படின்னு. ஆனால் வந்துட்டு மீன் மட்டும் சாப்பிடலாம் அப்படின்றாங்க. மீன் மட்டும் வெஜ்ஜு, மற்றதெல்லாம் வந்துட்டு நான்வெஜ்ஜுன்றாங்க. இது கரெக்டா? இல்லை இந்த மாதிரி எங்கன்னா மீன் வெஜ்ஜுன்றது ஏதாவது எழுதப்பட்டிருக்கா? ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, பைபிளில் இன்னொரு காரியத்தை பார்க்க, ஏன் இந்த கான்செப்ட் 40 நாள் வந்துச்சு அப்படின்னு கவனிக்கும் போது இந்த நோவாவின் காலத்தில் 40 நாள், அந்த 40 டேஸு, எலியாவின் நாட்களில் 40 நாள் அந்த வனாந்தரத்தில் நடந்தது. இயேசு கிறிஸ்து அவர் உபாசம் எடுக்கும்போது 40 நாள், அவர் மரித்து 40 நாள், இப்படி இந்த ஒரு கான்செப்டை அப்போஸ்தலர்களே கொண்டு வரல. இது யார் கொண்டு வந்துட்டாங்க? ரோமர்கள் தான் இதெல்லாம் உள்ள கொண்டு வந்தாங்க, இதை ஒரு சட்டமாக கொண்டு வந்தாங்க. ஆனால் பைபிளில் வந்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? பாவத்தை தான் விட சொன்னாரு. இப்போ நாங்கள் பாருங்க, இப்போ கறி சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது அப்படின்னு பைபிள் எங்கேயுமே இல்லை. இன்னொரு காரியம் என்னன்னு கேட்டால், இன்னும் சில சொல்லுவாங்க, ஏசு எனக்காக மரிச்சாரு, அவருக்காக நான் என்ன செய்ய போறேன்? 40 நாள் உபாசம் இருக்க போறேன். இயேசுக்காக யாரும் உபாசம் இருக்கக்கூடாது. இயேசு என்னன்னாரு, பச்சை மரத்துக்கே இந்த கதியன்னா பட்டை மரத்துக்கு என்ன கதி? உங்களுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக என்ன செய்யுங்க?
என்ன செய்யுங்க, அழுங்க அப்படின்னு சொன்னாரு. அப்போ பட்டை மரத்துக்கே இந்த கதியா, அப்போ பட்டை மரத்துக்கே இந்த மாதிரி ஒரு கதியன்னா, பச்சை மரத்துக்கு இந்த மாதிரி சிலுவை அறியங்கன்னா பட்டை மரத்துக்கு என்ன கதி? அப்போ கரு விடுறதோ மீன் விடுறதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. உங்களுடைய சுபாவத்தை மாற்றிக்கணும்.